உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, நான் ஜானகி பாட்டி அங்கிள் அவங்க 2 பேருக்கும் தெரியாமலேயே அவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன். ஆனா கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? என்னது செலவா? ஆமா. செலவுனா எவ்வளோ? ஹே, செலவுனா காசு பணமா கேட்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு நைட் தானே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? ஹே, எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்கற? வழக்கமா எல்லா லவர்ஸும் கேக்குறது தான், கொடுக்கறது தான். கேக்குறது கொடுக்கறதா? என்ன சார் கேட்பாங்க கொடுப்பாங்க? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. என்ன கேட்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? ரொமான்டிக்கா ஒன்னு சொல்லுவேன், நீ அத செய்யணும். சார் அதெல்லாம் முடியாது. ஓ, அப்போ இதுவும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்சம் வருத்தத்தோட செய்வேன். கூலி இல்லாம எப்படிமா வேலை செய்யறது? சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, காலையில கல்யாணம், தாலி கட்டுற வரைக்கும் ரொம்பலாம் வேண்டாம். 1 ஹவருக்கு ஒரு முத்தம். என்னது 1 ஹவருக்கு ஒரு முத்தமா? ஏ, அவன் நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா மற்ற விஷயத்துலலாம் ஸ்மார்ட் வாட்ச் ஏன்னு போயிட்டு இந்த விஷயத்துல மட்டும் அப்டேட் ஆகாம இருக்க. போங்க சார், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். சரி, நான் போறேன், ஆனா வருத்தமா தான் போறேன். சார், என்ன குடுக்குறியா சொல்லு. சரி, ஆனா ஒரு முத்தம் தான். அது எப்படி? நான் சொன்ன மாதிரில கொடுக்கணும். அது எப்படி சார்? நீங்க எங்கேயாவது இருப்பீங்க, நான் வேற எங்கேயாவது இருப்பேன். அதுவும் இல்லாம கல்யாணத்துல என்ன சுத்தி எல்லாரும் இருப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் கை வசம் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. நீ ஒரு இடத்துல இருந்தாலும் நான் ஒரு இடத்துல இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு. அப்போ நீ என் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுப்பேன். நீ அப்படியே நினைச்சுக்க. நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நினைக்கிற? சரி சொல்லுங்க. मैं तुमसे एक सुनता हूं அப்படின்னு சொல்லி போன்ல கிஸ் பண்ணிரு. அது எனக்கு வந்து சேர்ந்துரும். நான் நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சு அதை வாங்கிட்டு திரும்ப நானும் அதே சொல்லி கொடுத்துட்றேன். போன்லயா? இந்த உலகமே போனை தான் பொண்டாட்டி லவ்வர்னு நினைச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் சுத்தி இருப்பாங்கல்ல. சரி 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 சரி, கிஸ் கூட பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த வார்த்தையாவது சொல்லு. நான் அப்படியே பிறவி பலன் அடைஞ்சிருவேன். அது என்ன வார்த்தை? मैं तुमसे एक सुनता हूं. என்ன சார் இது? मैं तुम चुमता हूं, வாயிலே நுழைய மாட்டேங்குது. அது அப்படி இல்ல, இரு நான் சொல்றேன். ஓகே, मैं तुमसे तुम हो एक सुनता हूं. मैं तुम हो एक चुमता दुनिया. சார், நான் சரியா சொல்லிட்டேனா? அன்பு, என்ன நான் கேட்டதுக்கு ஏதோ ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு கேட்டேன். விஸ்வா சாரா? ஆமா, இவ்ளோ நேரமா அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் சொன்னது தானே நினைச்சிட்டு இருக்கேன். சிவகாமி,
என்ன இப்படி ஆயிடுச்சு? இவ வேற பாத்துட்டாளே. ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஆமாமா, இவ நம்ம எல்லா பிளானையும் முழுசா கேட்டிருப்பா. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. சிவகாமி, அவ போறாடி. போய் எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிட போறா. முதல்ல போய் அவளை தடுத்து நிறுத்தணும். அம்மா, அன்னைக்கு அந்த கிழவ விஷயத்துல நடந்த மாதிரியே நடக்குது. ஐயோ, ஐயோ. கௌசல்யா, கௌசல்யா நில்லு. கௌசல்யா, ஏய் கௌசல்யா, கௌசல்யா நில்லு. என்ன சொல்லுங்க? அது வந்து கௌசல்யா. எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க? இல்ல, அது வந்து அது ஒண்ணும் இல்ல கௌசல்யா. நாங்க சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். நீ எதையாவது கேட்டியா? நீங்க எல்லாரும் வந்து நின்னு நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு நாதஸ்வரன்னு சொன்னீங்கல்ல, அப்பத்துல இருந்து நான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சிவகாமி, இவ எல்லாத்தையும் கேட்டிருப்பா போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? நீ ஏதாவது பேசி அவளை சமாளி. அம்மா, இவ அன்பரசிக்கு சாதகமா தான் இருப்பா. இவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவகிட்ட போய் பத்த வச்சிருவா. இப்ப இவளை எப்படிமா தடுக்கிறது? நீ கொஞ்சம் பொறுமையா பேசு. கௌசல்யா, நாங்க ஏதோ அனன்யா விஸ்வா மேல ஆசைப்பட்டாங்கிற கோவத்துல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நாங்க வேற எதுவுமே தப்பாலாம் யோசிக்கல. நிறுத்துங்க. அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டனே. நீங்க கஸ்தூரி அம்மாவை கொலை பண்றதுக்கு இங்க ஆளுங்களே இறக்கிட்டீங்க. அதுக்கான வேலையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் நான் என்ன சின்ன பாப்பாவா? என்ன பேசி சமாளிச்சிடலான்னு பாக்குறீங்களா? முதல் வேலையா இத நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லதான் போறேன். நீங்க எவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க. நான் கூட நினைச்சு பார்க்கல. அன்பரசி சொன்னப்போ ஏதோ சொத்துக்காக ஆசைப்பட்டுதான் உங்க அப்பா வச்சு கேஸ் போட வச்சீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கொலை வரைக்கும் போயிருக்கீங்க. இத போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்லாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதை எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். நீங்க என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது. நான் சொல்றதை உங்களால தடுக்கவும் முடியாது. ஏய், நில்லு கௌசல்யா, நில்லு கௌசல்யா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு கௌசல்யா. கௌசல்யா, தயவு செஞ்சு இதை மட்டும் போய் சொல்லிடாத. சொல்லிட்டேனா அடுத்த நிமிஷமே அனன்யாவோட அப்பா என்ன, எங்க அம்மாவ, அனன்யாவ 3 பேரையும் மண்டபத்தை விட்டு இல்ல வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நாங்க ஏதோ புத்தி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு சொல்லிடாத. உன் கால்ல கூட நான் விழறேன். இத மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.